Can I prepare for IELTS on my own? Yes, you can. But நான் சொல்ல போகிற இந்த விஷயங்களை கிளியராக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்பர் 1, அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின் டைப்ஸ் இன் ஈச் மாடியூல். அதாவது ரீடிங், லிசனிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங்னு 4 மாடியூல்ஸ் இருக்கு. அந்த 4 மாடியூல்ஸ்லையுமே எந்த மாதிரியான கொஸ்டின் டைப்ஸ் வரும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தென் யூ ஸ்டார்ட் யூர் ப்ரிப்பரேஷன். நம்பர் 2, ப்ராக்டிஸ் ஓன்லி வித் ஐஎல்ஸ் கேம்பிரிட்ஜ் மெட்டீரியல்ஸ். அதாவது ஐஎல்ஸ் கேம்பிரிட்ஜ் மெட்டீரியல்ஸ் வச்சு மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க, மற்ற எந்த சோர்ஸ்லையும் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. நம்பர் 3, அண்டர்ஸ்டாண்ட் த கிரைட்டீரியா ஃபார் ஸ்பீக்கிங் அண்ட் ரைட்டிங். அதாவது ஸ்பீக்கிங் அண்ட் ரைட்டிங்க்கு மொத்தமாக 4 கிரைட்டீரியா பேஸ் பண்ணி தான் உங்களோட பேண்ட் ஸ்கோர் கொடுப்பாங்க. அந்த 4 கிரைட்டீரியா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் எப்படி நீங்கள் உங்களோட ஆன்சரை ப்ரெசென்ட் பண்ணால் அந்த கிரைட்டீரியாவில் உங்களோட பேண்ட் ஸ்கோர் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தென் யூ ஸ்டார்ட் யூர் ப்ரிப்பரேஷன். நம்பர் 4, ஐடென்டிஃபை யுவர் கரண்ட் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி லெவல். அதாவது இப்போ உங்களோட லாங்குவேஜ் லெவல் என்ன அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணிட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஐஎல்டிஎஸ் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்கள் உங்களோட கரண்ட் லாங்குவேஜ் லெவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன், இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஐஎல்ஸ் ஃப்ரீ அசஸ்மெண்ட் டெஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணி மெசேஜ் பண்ணுங்க. நம்மளோட டீம் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஐஎல்டிஎஸ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸும் சொல்லுவாங்க. அது கண்டிப்பாக உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.